வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உலக அளவில் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். குறிப்பாக சனி அவர்கள் மீனத்தில் தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சனி பயிற்சி என்பது இந்த 2 வருட காலமாக இருக்கட்டும், அடுத்த மேசம் முதல் ரிஷபத்துக்கு செல்லும் வரை கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலகட்டத்துக்கு உலகில் சார்ந்து பல்வேறு மாற்றங்கள் நடக்கத்தான் இருக்கின்றன. மிகப்பெரிய பிரச்சனைகளும் அழிவுகளும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படத்தான் செய்கின்றன. இதற்கு முன் சனி மீனத்துக்கு வரவில்லையா? இது போன்ற பிரச்சனைகள் அப்பொழுதெல்லாம் ஏற்படவில்லையா என்று கேட்டால், அப்போது உள்ள காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் சூழல் வேறு. மக்கள் மனநிலை சார்ந்து மற்றும் வாழ்வியல் சார்ந்து மக்களுடைய தினசரி வாழ்வியல் கடமைகள் ஒழுக்கங்கள் சார்ந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே இந்த காலகட்டம் தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. உயர் ஆற்றல் தொடர்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக சனி மீனத்தில் பயணிப்பது என்பது ஒரு சுழற்சியை முடித்துக்கொண்டு அடுத்த சுழற்சிக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு அவர் பயணிப்பதற்கு தயாராகின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது உடன் மன சமநிலை என்பது இந்த பிரபஞ்சத்திற்கும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் உயராற்றல் தொடர்புகள் இருப்பதனால் அதை சரியாக நிலைப்படுத்த இயலாதவர்கள் இந்த பிரச்சனையில் இருந்து மீள முடியாது என்பதை இந்த காலகட்டமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே இயற்கை சார்ந்த பிரச்சனைகள், சீரழிவுகள் மற்றும் நிலநடுக்கங்கள் மற்றும் பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு 5 வருட காலகட்டங்கள் மக்கள் தன்னுடைய உடல் மன தளவில் நம்பிக்கை தைரியத்தை வளர்த்துக் கொண்டு திறன்பட செயலாற்ற வேண்டிய காலகட்டமாகவே இருக்கின்றது. மற்றும் கிரகங்கள் அடிப்படை பார்த்தோம் என்றால் சனி மீனத்திலும், குரு மிதுனத்திலும், ராகு கும்பத்திலும், கேது சிம்மத்திலும் வீற்றிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம் என்றால் மியான்மர் நாட்டில் நடந்த ஒரு நிலநடுக்கமாக இருக்கட்டும் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஒரு போர் சூழலாக இருக்கட்டும், தற்பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீனம் வார் மற்றும் இஸ்ரேல் ஈரான் சம்பந்தப்பட்ட வார், குறிப்பாக இந்த காலகட்டம் அகமதாபாத்தில் ஒரு வாகன விபத்து, ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு விமான விபத்து நடந்தேறுவதற்கு என்ன காரணமாக அமைந்திருக்கின்றது, எந்த கிரகங்கள் அதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக 4-5 வருட காலங்கள் எது வேணாலும் நடக்கலாம். எல்லாரும் அலர்ட்டாக மிக மிக கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் தான் இது. அனைவரும் தன்னை சரியாக ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டால் இது போன்ற பிரச்சனைகள் நடந்தேற வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கிரகங்கள் அதை சார்ந்த மக்களை அவ்வளவு எளிதாக இயக்காது. இயற்கை சூழலை மக்கள் சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும். தான் மட்டும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை விரும்பாமல் தன்னை சார்ந்த பிறர், உலகம், இயற்கை சார்ந்து வாழ்வதற்கு அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடம் கற்பிப்பதற்கே இந்த ஒரு காலசூழல் உள்ளது. அதன் அடிப்படையிலே இது போன்ற சீரழிவுகள் நடந்திருக்கின்றன. இதனால் இந்த ஒரு 4-5 வருட காலகட்டங்கள் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கின்றன. இந்த விமான விபத்துக்கள், கிரக சூழல்கள் எதை சுட்டி காட்டுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த பயிற்சிகள் யாவும் பிரபஞ்சத்தை சீரமைக்கும் நோக்கிலேயே உள்ளன. சனி மீனத்தில் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் கட்டி ஆளக்கூடிய மன்னாதி மன்னனாகவே வீற்றிருக்கின்றார். குருவை பார்த்தோம் என்றால் மிதுனத்தில் ஒரு போர் தளபதியாகவும், கேது சிங்கத்தில் ஒரு இளவரசனாகவும், ராகு கும்பத்தில் மந்திரியாகவும் வீற்றிருக்கின்றன. கேது இந்த சிங்கத்தில் அமரக்கூடிய அமைப்பு. கேது என்றாலே ஒரு ஞான கிரகன் என்று சொல்வார். ஞானம் என்றால் புரியாத ஒருவருக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து அவரை ஒரு முதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு கிரகம் கேது. கேது சிம்மத்தில் இருப்பது ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கும். தற்பொழுது குருவும் மிதுனத்தில் இருக்கின்றார். அதன் அடிப்படையிலே தீவிரவாத ஒடுக்கம், ஊழல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இதுபோன்று பாலியல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான தண்டனைகள் மற்றும் குடி, மது, போதை பழக்கத்தில் உள்ளவர்களுக்கான பிரச்சனைகள், ஐடி துறை சார்ந்த வேலை நீக்கம் பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த குரு கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழல் இருக்கின்றது. தீவிரவாதம், ராணுவ கட்டுப்பாடு, காவல், சட்டம் சார்ந்த இயங்குதல், சிறுதொழில் சார்ந்த அமைப்புகள் மேம்படுத்துவதற்கு காரணமாக அமைதல், வாகனம், போக்குவரத்து சார்ந்த அமைப்புகள் இந்த குரு மிதுனத்திலிருந்து செயல்படக்கூடிய தன்மையை மெருகேற்றுகின்றது. மற்றும் கேது 5ஆம் இடத்தில் இருப்பது, சிம்மத்தில் இருப்பது குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதுள்ள காலகட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அதாவது நேற்று சந்திரனும் தனுசில் அமர்ந்திருக்கின்றார். அதாவது நேற்றைய தினம் 12ஆம் தேதி ஜூன் 2025 வருடத்திற்கான கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்றால், சந்திரன் தனுசிலும், சூரியன் ரிஷபத்திலும், புதனும் குருவும் சேர்ந்து மிதனத்திலும், சுக்கிரன் மேசத்திலும், கேது செவ்வாய் சேர்ந்து சிம்மத்தில் என்ற கிரக நிலையே இருக்கின்றது. இந்த கேது செவ்வாய் என்பது அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு விலகிவிட முடியாது. கேது செவ்வாய் என்றாலே, கேது என்பது ஒரு ஆன்ம ஆற்றலை சுட்டிக்காட்டுகின்றது. செவ்வாய் என்பது நம்முடைய புற ஆற்றல் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த இரண்டையும் சேரும் பொழுது இது போன்று பிரச்சனைகள் அதிகமாக தென்படும். செவ்வாய் கேது என்றாலே வாகனம், கட்டிடம், உணவு, மருத்துவம், காவல், பாதுகாப்பு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையை சுட்டிக்காட்டுகின்றது. அதாவது நம்முடைய ஆன்ம ஆற்றலையும் புறவுடல் ஆற்றல் பிணைப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. வாகன விபத்து அரங்கேறியிருக்கின்றது. கட்டிடம் சார்ந்த ஒரு விபத்து, ஒரு உணவு விடுதியின் மீது, மருத்துவம் சார்ந்த ஒரு கல்லூரியில் இது போன்ற ஒரு சிக்கல்களை அது ஏற்படுத்தத்தான் செய்கின்றது. இந்த வாகன விபத்து அரங்கேறியிருக்கு இந்த கேது செவ்வாய் சார்ந்த சேர்க்கையே முக்கியமான காரணமாக உள்ளது. கேது செவ்வாய் இயல்பாக இருப்பவர்களுக்கு நான் இந்த மாத பயிற்சியும் சொல்லியிருந்தேன். சிம்ம ராசியில் உள்ளவர்களுக்கு உணவு சார்ந்த நாட்டம் இயல்பாக இந்த மாதம் அதிகமாக இருக்கும்.
மற்றும் அவர்கள் வாகனம் பிரியம் கொண்டிருப்பார்கள். வாகனத்தை ஏதேனும் வாங்குவதற்கு மற்றும் புதிதாக ஒரு வாகனத்தை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தேன். மற்றும் மருத்துவத்துறை சார்ந்து செயல்படுவது, கட்டிடம், நிலம், வீடு இதுபோன்று வாங்குவதற்கான ஒரு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். சிம்மம் ராசி லக்னம் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதன் பிரபஞ்சம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட கேது என்றாலே ஒரு பார்க்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத ஆற்றல். செவ்வாய் என்பது நாம் பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் நிறைந்த ஆற்றல். இந்த வாகனம் சார்ந்த விபத்துக்கள், அதாவது வாகனம் ஆக இருக்கக்கூடிய, அதாவது பறக்கக்கூடிய விமானம் சார்ந்த ஒரு விபத்தையும், கட்டிடம் தொடர்புடையும், உணவு, மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விபத்தை அரங்கேறுவதற்கு இது சேர்க்கை முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த கேது செவ்வாய் சேர்க்கை எப்பொழுது அரங்கேறி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதியே இந்த செவ்வாய் பயிற்சி அரங்கேறி இருக்கின்றது. செவ்வாய் இதுவரை கடகத்தில் நீச்சமாக இருந்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது சிம்மத்துக்கு 7ஆம் தேதியே பயிற்சியாகிவிட்டார். மற்றும் இந்த 7ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் ஜூலை 27, 28 தேதி வரையும் அவர் சிம்மத்திலேயே கேதுவுடன் சேர்ந்து பயணிக்கப் போகின்றார். அந்த காலகட்டம் வரை மிக மிக கடினமான காலகட்டம். இந்த கேது செவ்வாய் என்றாலே அணு ஆயுதம் தொடர்புகளை அதிகமாக சுட்டிக்காட்டும். அதாவது அணு ஆயுதம் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு கொண்டன. அணு கதிர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த காலகட்டம் ஜூலை 29 வரை இந்த அணு ஆயுத பிரச்சனை வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் சார்ந்த பிரச்சனை அரங்கேறி இருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத தளங்களில் அவர்கள் தன்னுடைய இதுபோன்ற இயந்திரங்களை இயக்கி அவர்களை அந்த அணு ஆயுத தளங்களை அழைத்திருக்கின்றார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த காலகட்டம் மிக மிக அணு ஆயுத பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். மக்கள் அணு ஆயுத கதிர்வீச்சுகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது. இந்த ஜூலை 2026, 28ஆம் தேதி வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அணு ஆயுதம் சார்ந்த கவனம், வாகனம் சார்ந்த கவனம், கட்டிடம், உணவு, மருத்துவம், காவல், பாதுகாப்பு இந்த துறைகளில் எல்லாமே பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மற்றும் சந்திரன் பார்த்தோம் என்றால், அதாவது 12ஆம் தேதி ஜூன் 2025ஆம் நாள் சந்திரன் தனுஷில் இருந்து தன்னுடைய ராசியான கடகத்தை 8ஆம் பார்வையாக பார்த்ததும் ஒரு காரணமாக இந்த விபத்துக்கு ஒரு எல்லா அமைப்பும் ஒன்றாக இணைந்து, அது மட்டும் இல்லை, எல்லா அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து இருப்பது ஒரு முக்கியமான காரணமாக தென்படுகின்றது. இதுபோன்று 4-5 வருட காலகட்டங்கள் மக்கள் உடல் மன சமநிலையால் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கணும். பஞ்சபூதங்களை தன்னுள் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், இயற்கை முடிந்த அளவுக்கு சிறப்பாக தற்காத்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. தொழில்நுட்பம் சார்ந்து இயங்குவது தவறில்லை. அதை தேவையான அளவுக்கு மட்டும் சரியாக பயன்படுத்தி கொண்டு முழுமையான தொழில்நுட்பம் சார்ந்து இயங்குவது, அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள், கதிர்வீச்சுகள் நம்ம எந்த அளவுக்கு உடல் சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும், பிரபஞ்சம் சார்ந்த இந்த பூமி என்பது கடினத்தன்மை கொண்டது, நிலத்தன்மை பொருந்தியது. இந்த நிலத்தன்மை என்பது இதுபோன்ற கதிர்வீச்சுகள் சார்ந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் தன்மையில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஒரு சமநிலை அமைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான தன்மைகள் நம்மிடம் இருக்கின்றதா என்பதால் அனைவரிடம் நிச்சயமாக இல்லை என்பதே உண்மையான மறுக்க முடியாத ஒரு கூற்றாக உள்ளது. அதன் அடிப்படையில் மக்கள் தன்னை மேம்படுத்திக் கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த 4 வருட காலகட்டம் சனி ரிஷபத்துக்கு வரும் வரை கவனமாக கையாள வேண்டும், இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அனைவரும் பஞ்சபூத சமநிலை சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம், ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.